என்னோட பையனும் என்னோட பொண்ணும் வந்து சி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஷீ இஸ் டூயிங் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் மை சன் இஸ் பீன் டூயிங் 2nd ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கூலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் இந்த ஸ்கூலில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வி ஹாவ் அ ஹோம்லி என்விரான்மெண்ட் அப்படின்றது தான் இந்த ஸ்கூலில் ப்ளஸ். எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கேர் கொடுக்கறது, சரிங்களா, 1-to-1 கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த ஸ்கூலில் பெரிய ஹைலைட்டான விஷயம். அண்ட் மோர் ஓவர் கல்ச்சர்ட் எஜுகேஷன். கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய, அதாவது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பேஸ் அப்படின்னு போகாமல் கல்ச்சராக இன்னைக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிங்கிறத வந்து ரொம்ப இதாக பண்ணுறது வந்து இந்த ஸ்கூலில் ப்ளஸ். அப்புறம் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் எதுவாக இருந்தாலுமே பேரண்ட்ஸ் கிட்ட டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறது வந்து ரொம்பவே ஹைலைட்டான இன்னொரு விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொன்று என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ 10th அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 10% ரிசல்ட் ஆல்வேஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் வந்து ஸ்கூல் வந்து they have been achieved the best school award of getting 10% result. ஸோ இந்த இயரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க வந்து மோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ த ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி டெடிகேட்டிவ் அண்ட் ஹேவிங் அ ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட். என்னோட பொண்ணு இங்கே படிக்கிறது பார்க்கும்போது அவள் அப் டு 9th அப்படிங்கும்போது அவள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் குட் இன் ஸ்டடீஸ். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் மார்க் அண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் ஷி வில் பி ஹேவிங் அ ஃபோக்கஸ். ஸோ அது வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு கிடைச்ச பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ த திங் இஸ், ஸ்கூல் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் இந்த ஸ்கூலில் நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் a growing concern and always it concerns about more about the students protection. அதுதான் இங்கே வந்து ரொம்ப இங்கே ஹைலைட் பண்ணணும்னு